அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோன்னாக்கா, இந்த நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாமா, இல்லை நான்வெஜ்ஜை இறைவனுக்கு படைக்கிறாங்க, அது நல்லதா கெட்டதா அப்படின்றது நிறைய கருத்துக்கள் நிறைய பேருக்குள்ள ஒரு குழப்பமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு படம் கூட பார்த்துருப்போம். அந்த படத்தினுடைய பேர் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த படத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்கா, ஒரு ஆச்சாரமாக ஒரு கோவிலில் செய்யக்கூடியவங்க நான்வெஜ் சமைக்கிறதுக்காக அவங்களோட தொழிலுக்காக அங்கே போகிறாங்க அப்படின்றதுக்காக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரா மாதிரியும் அது காமிச்சிருப்பாங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு பேச வரல. அவங்களுடைய கான்செப்டில் அது நல்லது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன தவறுதலாக புரிஞ்சு வச்சுப்பாங்க அப்படின்னாக்கா, கோயிலுக்கு போனால் நான்வெஜ் சாப்பிட்றது பெரிய தப்பு கிடையாது அப்படின்றது நாம் அறியாதனத்தில் புரிஞ்சு வச்சுக்கணும். பொதுவாக எதுக்கு அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, பெரியவங்க இந்த நூட்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, ஒரு ஆன்மா சுத்தம் அடைஞ்சு மற்ற உயிர்களை துன்புறுத்தாமல் நாம் இறைவனை போய் அடையணும். அதாவது இப்போ இந்த தேகமாக இருக்கிறது இரவா பிறவா நிலையை அடையணும் அப்படின்றது ஒரு முக்கிய காரணமாக வச்சு தான் உணவு கட்டுப்பாடும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, மனக்கட்டுப்பாட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, யோக முறைகளில் அன்னமய கோஷம், மனோன்மய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷன்றது ஒரு கோஷமாக அது ஒரு சப்ஜெக்டாகவே இருக்குது. அன்னமய கோஷம்னாக்கா, எந்த உணவு சாப்பிட்டா ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரி குணாதிசயங்கள் வரும், அதே போல் நம்ம என்ன உணர்வுகள் இருந்தால் நமக்குள்ளே என்ன மாதிரி உணர்வுகள் வரும் அப்படின்றது அந்த இதில் விதிகள் நல்லா சொல்லப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் அசைவம் சாப்பிட்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்கன்னாக்கா மிருக குணம் ஒரு மனிதனுக்குள்ளே இயற்கையாக வர ஆரம்பிக்கும். இப்போது கோவில் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறவங்க, ஆசிரியர்களாக இருக்கிறவங்க, சில மதம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த உணவு சாப்பிட்டுட்டு அங்கே போகும்போது என்னன்னாக்கா அவங்களுக்குள்ள உணர்வுகள் பியூரிட்டியாக இருக்காது. இப்போ ஒரு கோவிலில் ஒரு குருக்களாக இருக்கிறாரு, அசைவம் சாப்பிட்டு அங்கே போய் இருக்கும்போது பெண்கள் வருவாங்க, நிறைய பேர் போகும்போது தவறான எண்ணத்தில் பார்க்குறதுக்கு அவருக்கு எண்ணத்தை தூண்டி வைக்கும். அதே போல் ஒரு ஆசிரியராக இருக்காருனாக்கா நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு மதிக்கக்கூடிய இடத்துல இருப்பார். அப்போ என்ன ஆகுனாக்கா, இந்த மாதிரி காரமான உணவுகளோ அசைவ உணவுகளோ சாப்பிட்டு உணர்வுகளும் தீய எண்ணங்களும் அவங்களுக்குள்ளே வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவங்களுடைய பயணங்கள் முழுமைத்துவம் அடைய முடியாது. அதற்காகத்தான் ஒரு பக்குவத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்றது நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. அசைவ உணவு யார் சாப்பிடலாம்? ஒரு பிராமணனாக பிறந்தாலும் சரி, ஒரு சத்திரியனாக பிறந்தாலும் சரி, இல்லை ஒரு வைசியனாக பிறந்தாலும் சரி, அவங்க ஒரு ஆசிரியராக செய்கிறாங்க, இல்லை ஒரு கோவிலில் பூஜை புனஸ்காரங்களாக இருக்கிறாங்க, இல்லை எந்த ஒரு கஷ்டப்படாமல் ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு சின்ன எந்த வெளியில் போகாமல் இருக்கிறவங்க அசைவ உணவு தவிர்த்தாங்கன்னா அவங்களுடைய தொழிலையும் அவங்களுடைய மனம் வளர்ச்சியும் நல்ல முறையில் இருக்கும். அதே ஒரு பிராமணனாக இருந்தாலும் சரி, ஒரு சத்திரியனாக இருந்தாலும் சரி, ஒரு போலீஸ், மிலிட்ரி இந்த மாதிரி துறைகளில் போய் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க அசைவ உணவு சாப்பிடுவது தவறு கிடையாது. ஆனால் இதை நம்ம நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு கோயிலுக்கு போகும்போது எதுக்கு கோயிலுக்கு போகும்போது அசைவம் அந்த ஒரு நாளாவது சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு சுத்தம் அடையும், தூய்மை அடையும், இதனால் உடம்பும் ஆரோக்கியம் அடையும், மனமும் தெளிவடையும். அதற்காகத்தான் கட்டுப்பாடுகள் வச்சுருந்தாங்க. இந்த காலத்தில் சாப்பிடக்கூடாது, இவங்க சாப்பிடக்கூடாது, அவங்க சாப்பிடக்கூடாதுன்றது. இன்னும் நம்ம ஜாதி மதமே தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இது எப்படின்னாக்கா காலப்போக்கில் தான் பிரிக்கப்பட்டிருக்கு. இது சரியாக சொன்னீங்க அப்படின்னாக்கா, ஒருத்தருடைய ஜாதகம் எல்லாருக்கும் பார்க்க தெரியுதுனாக்கா, ஒரு ஜாதகத்தில் பிறக்கும் போதே ஒருத்தர் பிறக்கும் போதே எந்த கிரகம் பலமாக இருக்குதோ, இப்போ சூரியன் செவ்வாய் பலமாக இருந்தால் அவங்க சத்திரியன் குணம் கொண்டவங்க, அதனால் சத்திரியர்கள். அவங்க போலீஸ், உடைக்கிறது, இந்த மாதிரி சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க அப்போ அந்த காலத்தில் அமைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்காரு அப்படின்னும் போது அவங்களுக்கு என்னன்னாக்கா வைசியம், வியாபாரம் நல்லா செய்வாங்க, அவர் வைசியர்கள் அப்படின்ற மாதிரி கிரகத்தை வச்சு தான் அந்த காலத்தில் பிரித்தாங்க. ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாங்கன்னா அது பிராமணன். பிராமணன்னா என்னன்னாக்கா சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு இயற்கை. பிராமணன்னா வேறு எதுங்க, பிரம்மானா யாருங்க, 4 வேதங்களை கையில் வச்சுருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ பிரம்மாவுடைய அம்சம் என்னென்னா வேதங்கள் சொல்லிக் கொடுக்குறது, ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறது. அப்போது ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவங்கள பிராமணன் அப்படின்ற மாதிரி கருதப்படுது. ஒரு ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கிறாரு, சனியும் மற்ற ராகு கேதுகள் நல்லா இருந்தால் சூத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூத்திரர்னா இன்றைக்கி நம்ம அப்படி சொன்னால் இது தப்பு ரைட்டு.
எப்பேற்பட்ட உயர்ந்த குலத்தில் ராஜாங்கத்து குலத்தில் பிறந்தா கூட அவங்க வந்து உழைக்கும் வர்க்கத்தை, அதாவது கீழே நின்று உழைச்சி அடுத்தவங்க கண்ட்ரோல் அடுத்தவங்க சொல்றதை வாங்கி செய்யக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. இன்னைக்கு தாழ்த்தப்படுத்த குலத்தில் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு நல்லா இருக்காருன்னா அவருக்கு சொல்லிக் கொடுக்குறது நல்லா வரும். அவர் பிராமண இனத்தை சார்ந்தவராக கருதப்படுவார். இதுதான் வந்து உண்மையான கருத்து. இது காலப்போக்கில் அப்படியே மாறி எல்லாரும் இன்னைக்கு வந்து எல்லாரும் எல்லா உணவு சாப்பிடும், எல்லாரும் எல்லா பழக்கத்தை வச்சிருக்கோம். ஆனால் இந்த வேலை செய்கிறவங்க இந்த உணவு சாப்பிடணுன்றது தான் சாஸ்திரங்கள் சொல்லப்படுதா கண்டி நீங்கள் வந்து அதற்காக கோயிலுக்கு போகும்போது நான்வெஜ் சாப்பிடணும், கோயிலில் இது பண்ணும்போது இது பண்ணுன்றது நாம் நம்மளை அழிச்சிக்க கூடாது. நாம் உடம்பு மனதை கட்டுப்பாடாக வச்சு நாம் இறைநிலைத்துவத்தோட நம்ம ஆன்மாவை வந்து இரவா பிறவா நிலையை அடைவது. இரவா பிறவா நிலைன்னா என்னன்னாக்கா நாம் பிறக்கவும் கூடாது, இறக்கவும் கூடாது. இந்த உடம்பு கல்ப தேகமும் ஆகணும். இந்த உடம்பு அஷ்டமா சித்தி என்ற நிலையை அடைஞ்சு கரைஞ்சி போயிடணும். அப்படி கரைஞ்சி போயிட்டுனா எப்படி எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு வரணும். அந்த பக்குவம் எங்கே இருக்குனாக்கா இந்த சாஸ்திரத்தை யார் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். கண்டதை சாப்பிட்டுட்டு கண்ட நேரத்தில் தூக்கிட்டு கண்ட நேரத்தில் எழுந்துக்கிறவங்களுக்கு சத்தியமாக வரவே வராது. பக்குவத்தோட காலையில் எழுந்துக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தில் உணவுனா இவ்வளோ தான் சாப்பிடணும், இல்லைன்னா உணவு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படின்றது. அதே போல் வந்து எவ்வளோ பேசணும், தேவையில்லாத விஷயத்துக்கு இன்வால்வ் ஆகக்கூடாது. இதெல்லாம் யார் கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்க தான் சித்தர்கள் மகான்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நிலையை அடையணும்னா எல்லாராலையும் முடியும். அவங்க மட்டும் செஞ்சு சக்ஸஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து எதை வேணாலும் சாப்பிடுவேன், எப்படி வேணாலும் இருக்குனாக்கா நீங்கள் தலைகீழ நின்னாலும் சத்தியமாக உங்களால் இந்த நிலையை அடைய முடியாது. பேசிகிட்டே தான் இருக்கணும். மீண்டும் மீண்டும் திறந்து வாழ்ந்துகிட்டே இருக்கணும். நன்றிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். சிவாய நமः.